வணக்கம் சில நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலில் தான் இருக்கோம். இங்கேருந்து நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம அணைமேடு சரபங்கா நீர்வீழ்ச்சிக்கு தான் போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இப்போது தண்ணி போயிட்டுருக்கு. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து சேலம் ரூட்டில் போய் ஆல் ரோடு கிராஸ் பண்ணி அணைமேடு முருகன் கோயிலுக்கு பக்கத்தால் இருக்க சரபங்கா நீர்வீழ்ச்சி ஒரு குற்றாலம் மாதிரி தான். இப்போ தண்ணி அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. மறக்காமல் சேனலுக்கு யாராவது புதிய நண்பர்கள் நம்ம மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அணைமேடு இந்த ஒரு ஹஸ்பண்டை தாண்டின உடனே அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு இறக்கத்தில் மண் தடம் இறங்கும். வீட்டெலாம் தாண்டினோன்னு இங்கே ஒரு வழி போகுது, பார்த்திங்களா, 2 வழி போகுது. இதில் வந்து நான் போயிட்டு சுற்றிக்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கேன். சேலத்தில் இருந்தாலும் சரி, இளம்பள்ளியில் இருந்தாலும் சரி, எந்த பக்கம் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட வந்து இது வந்து சேலம்லாம் சூப்பரான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இந்த ஒரு நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கிறப்ப பார்க்குறதுக்கு சுற்றியும் வந்து தண்ணி நிறையவே வந்து மேட்டூர்லேருந்து வந்ததுனால தண்ணி வந்து நிறைய நின்றுருக்கு அங்கங்கே தேங்கி. இது ஒரு ஏரி நீர் தான். அந்த வழியாக போகக்கூடாது. இதுக்கு மேலே ஒரு கரை இருக்கு இல்லைங்களா, அந்த கரை வழியாக நீங்கள் நடந்து போகலாம். இது ஃபஸ்ட்டு நான் வந்து என்னன்னே தெரியாமல் போகலை. இப்போ எடுத்த வீடியோ. இப்போ தண்ணியும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ரூட்டும் சூப்பராக இருக்கும். அந்தாண்ட வந்து நீங்கள் காட்டில் ஏறி நடந்து போயிட்டீங்கன்னா சேஃபு. நான் இப்படி போய் தான் தண்ணிக்குள்ளே இறங்கி காலை விட்டு மாட்டிக்கிச்சு கால். அது இல்லாமல் ஸ்கிட் ஆகிடுச்சு கொஞ்சம் வந்து ஏஞ்சலும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு போய் ஏஞ்சலை நிறுத்திட்டு அங்கேருந்து வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் அந்த கரை இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி அந்த கரையில் ஏறி நடந்து போனீங்கன்னா சூப்பராக சேஃபாக போயிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் சேருலாம் இருக்கும். இதுக்கு மேலே வண்டி போகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஞ்சல் நிறுத்திட்டு அப்படியே நான் வந்து இந்த தண்ணிக்குள்ளே நடந்து போகலாம், அப்படியே பார்த்துட்டு போகலான்னு இப்படி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாருங்க. மீன் பிடிக்கிறீங்களா? ஏதாவது சிக்கிச்சா? இப்போ தான் வந்தீங்களா? சரி. ஓகே. என்னடா மீன் பிடிக்கிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை ப்ரோ, அப்படி டைம் பாஸ்க்காக மீன் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல அவர். ஆழம் இங்கே இருக்கிறது ஒன்றும் தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மீன் ஓடுது பாருங்களேன், தெரியுதான்னு தெரில. அப்படி தண்ணியில் வந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தேன். தண்ணியில் இறங்கி நல்லா போகிறது கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வாட்டர் பொறுத்த வரைக்கும். மாட்டுது. நீங்கள் தண்ணி பார்க்க வந்தால் கால் மாட்டிக்கும். அது என்ன தெளிவாக தெரியுது. இந்த வழி சேஃப் இல்லை. அதனால் வந்து நீங்கள் வேறு வழியில் போங்க. இந்த தண்ணியெலாம் இறங்கி நடந்து போகணும். நான் வந்து இறங்கி நடந்து போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் இப்படி வந்தேன். நல்லா தான் இருக்கும் போலியே. நம்ம சேனலுக்கு யாராவது புதிய நண்பர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து ப்ளாக் போடுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் எல்லா அப்டேட்டும் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு அழகாக தண்ணி போயிட்டுருக்கு. என்னடான்னு பக்கத்தால் போய் பார்க்கும்போது தண்ணி வந்து கம்மியாக தான் போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்தாண்ட கம்மியாக போகுது, அந்தாண்ட சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி, கரண்டில் இருக்கிற ஒரு வீடியோவும் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு அதை ஆட் பண்ணி காமிக்கிறேன். தண்ணி எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். கம்மியாக போயிட்டு இருந்தது, இப்போ தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட் வீடியோ இது. இந்த வீடியோ பார்க்கும்போது 1 டே பிஃபோர் எடுத்த வீடியோ. தண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பா பயங்கரமாக இருக்கு. மேலே ஏறுறது கொஞ்சம் ரிஸ்க் தான், பார்த்து பத்திரமா ஏறுங்க. இங்கே ஏறிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நடந்து போக ஆரம்பித்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலே ஏறி நடந்து போகிறப்ப தண்ணி போயிட்டுருக்கிறப்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் நடக்கணும், போகணும், பண்ணணும். தண்ணி அவ்வளோ அழகாக போயிட்டு இருந்தது. இப்போ வந்து இதை விட அதிகமாக போயிட்டுருக்கு. அதையும் சொல்லிடுறேன். 10 டேஸ் பிஃபோர் எடுத்த வீடியோ எனக்கு எடிட் பண்ணி போட டைம் இல்லாததுனால இப்போ எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு எடிட் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தண்ணி இவ்வளோ அழகாக போகுது பாருங்கள்.
அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இருந்தேன், நடந்துக்கிட்டு இருந்தேன், நின்றுக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து தாண்டிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன். தண்ணி அவ்வளோ அழகாக போகும்போது அதில் படுத்துட்டு இருக்கிறது அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது. ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிட்டு நானும் இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். அப்படியே போகிறப்ப பின்னாடி இருக்க அந்த மாலை நேர சன்செட்டோடு அந்த வெளிச்சம் இருக்குது பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த தண்ணியோடு நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப அவ்வளோ அற்புதமாக அந்த வெளிச்சமும் இருந்தது. அதில் தான் தண்ணியும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கருன்னு இருக்குது. ஏர் நீர் தான் இது, ஆனால் சுத்தமான நீர். கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் சில் பண்ணலாம், குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும், அது ஒன்று தான். நிறைய இங்கெல்லாம் வந்து சொல்லப்போனால் பாட்டில்ஸ்லாம் நிறைய பேர் உடைச்சி வச்சுருக்காங்க. இருந்தாலும் செப்பல் போட்டே வாங்க, அது வந்து அன்சேஃபு. ஏன்னா நிறைய பீங்கான் துகள்கள் இங்கே இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அதுமாதிரி ரொம்ப வழுக்கக்கூடிய இடமும் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு கேர்ஃபுல்லாக போங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்துக்கோங்க. இந்த ஒரு விளாக் மாதிரி சேலத்தை சுற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கூடிய விரைவில் வந்து உங்களோட ஊருக்கு வருவேன். மறக்காமல் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. மோர் தென் விளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும்.